என் அன்பு தங்கமே, இன்று உன் தாயானவள் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அடுத்த 2 நாட்களில் உன்னுடைய குடும்பத்தில் இந்த விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்று சொல்லி ஒரு குடும்பம் அங்கே கங்கணம் கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த விடாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக இன்று இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த பிரச்சனைகளும் நம்மை ஆட்டி படைக்கும் பொழுதெல்லாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே சக்தி உன் மன அமைதி. நீ தெய்வத்தை நம்புகின்ற உன்னுடைய மனப்பாங்கு. தெய்வத்தை நம்பிவிட்டால் மனதில் அமைதி வந்துவிடும். அது மட்டுமல்ல, என் பிள்ளையினால் எந்த ஒரு செயலையும் பொறுமையாக செய்ய முடியும். இந்த வாழ்க்கையில் தனக்கான பொறுமை தானாகவே என் பிள்ளையை தேடி வந்துவிடும். அப்படித்தான் இன்று இந்த வராகி இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உனக்கு ஆபத்தை விளைவிக்க நினைக்கிறார்கள் என்றால் சட்டென்று அதனை என்னவென்று தெரிந்து கொண்டு உடனே நான் தீர்த்துவிட வேண்டும் அல்லவா? இல்லை என்றால் மேலும் மேலும் என் பிள்ளைக்கு கஷ்டங்கள் மட்டுமே மிச்சம் இருக்கும். மேலும் மேலும் என் குழந்தையின் வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டுமே மிச்சம் எஞ்சி இருக்கும். இதையெல்லாம் தாண்டி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல மாற்றங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அத்தனை சூழ்நிலைகளும் கூடி வந்துவிட்டது. இனி எப்பேற்பட்ட பிரச்சனைகளானாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளானாலும் இதிலிருந்து நீ அடைய நினைப்பதை பெற்றுக்கொள். உன் குடும்பத்தில் பிரச்சனைகளை மூட்ட நினைக்கின்ற இவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். சரி அம்மா, இதை நீ பார்த்திருக்கலாமே, எதற்காக என்னிடத்தில் சொன்னாய்? எதற்காக இந்த விஷயத்தை இப்பொழுது என்னிடத்தில் சொல்லி என்னையும் பயமுறுத்துகிறாய்? அடுத்த 2 நாட்களில் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று நினைத்து நினைத்து நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டுமா என்று என் பிள்ளை நீ கேட்கின்ற கேள்வி எனக்கு புரிகின்றது. என் தங்கமே, எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் அத்தனையும் சந்தோஷமாக நடந்தாலும் சரி, வேதனைகளை கொடுத்தாலும் சரி, அதற்கு பின்னால் எதுவும் சாதாரணமாக நடக்கவில்லை. எந்த விஷயங்களும் இந்த தெய்வத்தின் அருள் இல்லாமல் உனக்கு கிடைக்கவும் இல்லை. அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே உன்னிடத்தில் சொல்லிவிடாமல் இருக்க முடியும். ஆனால் தன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உணராமல் நீ இருக்கக்கூடாது. உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ அறியாமல் இருந்துவிடக்கூடாது. எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளும் எதிர்வரக்கூடிய நேரங்களும் என்றும் என்றென்றும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். என் பிள்ளையே, உன் மனது எதையுமே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் முடிவு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. நீ சிந்திய கண்ணீர் துளிகளும் நீ சிந்திய வேதனைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பதிலை கொடுக்கும். உன்னுடைய உழைப்பை இன்று எல்லோரும் உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அன்று உன்னுடைய உழைப்பு இல்லாமல் இங்கு எதுவுமே நடந்திருக்க முடியாது. நடந்திருக்க வாய்ப்புகளும் கிடையாது. கனவிலும் அதை அவர்கள் நினைத்து விடவும் முடியாது. இப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்த நீ எதற்காக வருந்த வேண்டும்? என் பிள்ளையே, உன் பக்கம் எந்த தவறும் இல்லை எனும் பொழுது நீ எதற்காகவும் மனம் வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை சுற்றி நடந்த அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை ஆட்டி படைத்த இந்த மனிதர்களும்
உனக்கு எந்த வகையில் எல்லாம் துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த இந்த மனிதர்களும் இனி இந்த வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் அவர்கள் என்னவோ இப்பொழுதுதான் பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறார்கள். மேலும் மேலும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மேலும் ஏதாவது ஒரு துன்பத்தை நடத்திவிட வேண்டும் என்று இவர்கள் யோசிக்கிறார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது என் பிள்ளைக்கு புரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, எவ்வளவுதான் நாம் வாய்ப்புகளை கொடுத்தாலும் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்ததிலிருந்து ஒரு நாளும் இவர்கள் மாறிவிடப் போவதில்லை. ஏனென்றால் இவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் இங்கு துளி அளவிலும் இல்லை. இவர்கள் ஒருபொழுதும் யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு நடப்பதாக இல்லை. அப்படியானால் அடுத்த 2 நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும் என்று இவர்கள் முடிவு செய்திருக்கிறார்களோ அந்த விஷயத்தை அவர்களுக்கு நான் நடத்தி கொடுப்பேன். அப்பொழுது நீ என்னுடைய அருமை என்னவென்று புரிந்து கொள்வாய். சம்பந்தமே இல்லாமல் இவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். சம்பந்தமே இல்லாமல் இவர்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வந்து கொண்டிருக்கும். சட்டென்று ஒரு நொடியில் நீ உணர்ந்து கொள், இதுவெல்லாம் நமக்கு நடக்கவிருந்தது. நம் தெய்வம் முன்னின்று அதை நமக்கு கொடுக்காமல் அவர்களுக்கே திரும்ப அனுப்பி இருக்கிறது என்று நீ அவர்களை பார்த்து இரக்கப்படுவாய். எதற்காக இவர்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தது என்று. ஆனால் இவர்கள் இந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க நினைக்கும் பொழுது துளியளவும் இரக்கப்படவில்லை அல்லவா? அப்படியானால் நீ இவர்களை நினைத்து வருத்தப்படுவதில் மட்டும் என்ன பலன் இருக்கின்றது? அதனால் உன்னுடைய வாழ்க்கையில்தான் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் வருமே தவிர ஒருபொழுதும் உனக்கு எந்த நன்மைகளும் நடக்கப் போவது கிடையாது. இவர்களுக்குரிய தண்டனையை நான் கொடுக்கின்றேன். இவர்களுக்கு என்ன தர வேண்டுமோ அதை சரியாக நான் தருகின்றேன். என் பிள்ளையே, நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இனிமேலும் யாரிடத்திலும் ஏமாந்து விடாதே. அடுத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று தெரியாமல் நீ இப்படியே இருந்து விடாதே. உன்னை தேடி வந்து நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தவறுகளை செய்தவர்கள் ஒன்றும் தெரியாதது போல நாடகமாடிக்கொண்டிருப்பதும், தவறுகளை செய்தவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாதது போல நடித்து கொண்டிருப்பதும், என் பிள்ளையை, இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் சகஜமான விஷயமாக மாறிவிட்டது. யார் செய்தார்கள், யார் செய்யவில்லை என்பதனை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இப்பொழுது கண்டுபிடித்து விட முடியாது. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிந்துவிடும். இனி எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் நீ நிச்சயமாக கலங்காமல் இருந்து கொண்டே இரு. உன் பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது இந்த வராகி உன்னோடு உனக்கு துணை நிற்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள இப்பொழுதே உன்னை தயார்படுத்திக்கொள். நான் இருந்து கொடுப்பது எல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து விட்டாலே போதும். நடப்பது அத்தனையும் இனி உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் வந்து விடாதபடி இனி எல்லா நிலையிலும் உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேரும் என்பதனை என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். ஆபத்து வரட்டுமே, யாருக்காக இருந்தாலும் இந்த வராகியை தாண்டித்தானே உன்னை தொட வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதற்கு? என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.